என்னடா உலகம் அது! அப்படின்னு பொலம்பிட்டு வராங்க. ஜான்வி கபூர் கட்டியிருக்கக்கூடிய இந்த புடவையோட விலைய தெரிஞ்ச ரசிகர்கள். ஸ்ரீதேவி அப்புறம் போனி கபூரோட பொண்ணான ஜான்வி கபூர் பாலிவுட்ல முன்னணி நடிகையா வலம் வராங்க. சமீபத்துல அவங்க கேரளாவுல சுற்றுலா மேற்கொண்டப்போ, அவங்க கட்டியிருந்த வெள்ள கலர் சாரி இணையத்துல வைரல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய அந்த புடவையோட விலை நெறைய பேர ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அம்மா ஸ்ரீதேவி மாதிரியே ஜான்வி கபூருக்கும் சினிமா மேல அதிக ஆர்வம். தடக் படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து கோஸ்ட் ஸ்டோரீஸ், ரூஹி, குட் லக் ஜெர்ரி, மில்லி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. போன வருஷம் ஜூனியர் என்டிஆரோட தேவாரா படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ நடிகர் நாகார்ஜுனாவோட இளைய மகன் அகில் அக்கினேனி நடிக்கக்கூடிய தீரா படத்துல ஜான்வி கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லப்படுது. நடிப்ப தாண்டி ஜான்வி கபூர் சமூக வலைதளத்திலயும் ஆக்டிவா இருக்காங்க. அடிக்கடி தன்னோட புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள வெளியிட்டுட்டு வராங்க. குறிப்பா தன்னோட காதலர் ஷிகர் பஹாரியா கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்துட்டு வருது. சமீபத்துல ஜான்வி கபூர் கேரளாவுல சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ அவங்க போட்டிருந்த சிம்பிளான வெள்ள கலர் புடவை இணையத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும், அதோட விலை நெறைய பேர ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அனவில்லா அப்படிங்கிற பிராண்டோட அந்த புடவையோட விலை 2,47,000 அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. தமிழ்ல முன்னணி நடிகையா வலம் வந்த ஸ்ரீதேவி கோலிவுட்டையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு சினிமாவுல அவங்க நடிக்காத நடிகர்களே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருந்தாங்க. பாலிவுட் தயாரிப்பாளர் போனி கபூர கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல செட்டில் ஆனாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி துபாய்ல அவங்க உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஜான்வி கபூரோட சிம்பிள் புடவை அப்புறம் அதோட விலைய பத்தி இந்த தகவல் இப்போ இணையத்துல பேசுபொருளா மாறியிருக்கு. பிரபல சீரியல் நடிகை ஹரிப்பிரியா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல எதிர்நீச்சல் சீரியம் ப எதிர்நீச்சல் சீரியல் படப்பிடிப்பப்போ நடந்த உருக்கமான அனுபவம் பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு காட்சியில, "ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஏதாவது ஆயிட்டா, என்னோட குழந்தைகள நல்லா பார்த்துக்கோங்க அக்கா" அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் நெஜமாவே அழுதுட்டேன். அந்த காட்சி அந்த அளவுக்கு தத்ரூபமா வந்திருந்தது. அந்த காட்சிய படமாக்கி முடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இயக்குனர் வந்து, "அந்த காட்சி ரொம்பவும் அருமையா வந்திருக்குது" அப்படின்னு பாராட்டுனாரு அப்படின்னு ஹரிப்பிரியா சொன்னாங்க. இந்த அனுபவம் ஹரிப்பிரியாவோட அர்ப்பணிப்பையும், கதாபாத்திரத்தோட அவங்க எவ்வளவு ஒன்றிப் போயிருந்தாங்க அப்படிங்கிறதையும் காட்டுது. ஒரு நடிகை கதாபாத்திரத்தோட உணர்வுகள உள்வாங்கி, அத சிறப்பா வெளிப்படுத்துறப்ப தான் காட்சி தத்ரூபமா அமையும். ஹரிப்பிரியாவோட நடிப்பும், இயக்குனரோட பாராட்டும் அத உறுதி பண்ணுது. எதிர்நீச்சல் சீரியல் பெண்களோட உரிமைகள் அப்புறம் சமூக பிரச்சனைகள பத்தி பேசக்கூடிய ஒரு தொடர். இதுல ஹரிப்பிரியாவோட கதாபாத்திரம் ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. அவங்க தன்னோட நடிப்பின் மூலமா பார்வையாளர்களோட மனச வென்றிருக்காங்க. இந்த சீரியல்ல அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் பல நேரங்கள்ல பார்வையாளர்களோட கண்களையும் கலங்க வச்சிருக்கு. ஹரிப்பிரியாவோட இந்த பேட்டி நடிகைகள் அவங்களோட கதாபாத்திரங்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க உதவி பண்ணுது.